ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்தியாவிலேயே ஸ்மார்ட்டஸ்ட்டு சிஎன்ஜி ஹைப்ரிட் வெஹிக்கிள் நம்ம பார்க்க போகிறோம். சிஎன்ஜி வெஹிக்கிள், சிஎன்ஜியில் ஒரு பைக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மைலேஜ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற வண்டி அப்படின்னா இந்த வண்டி சொல்லலாம். ஏன்னா ஒரு கிலோவுக்கு, அதாவது 1 kgக்கு 100 கிலோமீட்டர்ஸ் போகும். ஸோ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ அந்த மாதிரியான பைக்கு ஃப்ரீடம். ஸோ இங்கே டேங்க் இருக்குல்ல, இங்கே தான் சிஎன்ஜி இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம மேற்கொண்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதாங்க சிஎன்ஜி பைக்கு. நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாமா? ஸோ இது வந்து இதில் எல்இடி லைட்லேயும் இருக்குது. இது வந்து எல்இடி லைட் ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா? இதே நீங்கள் ட்ரம் வேரியண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட் வராது. அதுலேயே 2 வேரியண்ட் வருது, 3 வேரியண்ட் டோட்டலாக. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90/80 17 இன்ச்சு ஃப்ரண்ட் வீலு வித் டிஸ்க்கு நான் இங்கே போடுறேன். ஓகே, டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் வேரியண்ட்டோ சேர்த்து வாங்குங்க, அதுதான் பெஸ்ட்டு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm வருது. இன்ஜினை பற்றி நம்ம பேசுவோம். இது கிட்டத்தட்ட 9.5 PS பவர் அட் 8000 RPM. டார்க்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9.5 டார்க் வருது. இன்ஜின் எப்படி இருக்குது, இன்ஜினோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம மேற்கொண்டு பேசுவோம். ஸோ இதுதாங்க சீட்டு நல்லா பெரிய சீட்டை கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய சீட் இருக்குன்னு. 770 கிட்ட உங்களுக்கு சீட்டோட லென்த்து நான் இங்கே சைடில் போடுறேன்னா, ஹைட்டுமே ஜாஸ்தி. வண்டி வந்து ஹைட்டாகவே இருக்குது. நான் உட்காரும்போது எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். ஓகே, ஆனால் பேக்கில் வந்து உங்களுக்கு 16 இன்ச் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 16 இன்ச் வீலு. டயர் ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு போடுறேன். வண்டி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் நமக்கு வந்து சிஎன்ஜி டேங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஸோ இங்கே வந்து பெட்ரோல் டேங்க் ஃபிட் பண்ணுற இடம் இங்கே இருக்குது. ஓகே, சிம்பிள் தான். இங்கே சுவிட்ச் கூட ஈஸியாக சுவிட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து சுவிட்சிங் ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜி சுவிட்ச் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர் இருக்குது. இங்கே வந்து பிளாங்காக இருக்குது. இங்கே வந்து நீங்கள் இன்ஜின் ஆன் பண்ணுறது. ஸோ இன்ஜின் ஆன் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இங்கே நீங்கள் கீ போட்டு பார்த்திங்கன்னா இதுதான் சிஎன்ஜி ஃபில் பண்ணுற இடம். இங்கே வந்து நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கு நம்ம இங்கே செக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கம்ப்ளைண்ட்ஸை வந்து மாட்டுவாங்க. 5 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து டேங்க் செக் பண்ணால் போதும். அதாவது இந்த சிஎன்ஜி டேங்கை பற்றி பேசுவோம். ஏன்னா இதுக்கு அண்டர் சீட்டில் தான் நமக்கு வந்து சிஎன்ஜி டேங்க் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா தெரியுதுங்களா? ஸோ இங்கே தான் வெள்ளை கலரில் சிஎன்ஜி டேங்க் இருக்குது. ஸோ சீட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உட்காந்து பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நான் சீட்டில் உட்காந்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும். நான் இப்போ உட்கார்றேன்னா எனக்கு வந்து இங்கே இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்றும் டேங்க்கில் உட்கார போகிறதில்ல. சின்ன பசங்கன்னா இங்கே உட்கார வைக்கலாம் அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா. பேக்கில் வந்து இந்த அளவுக்கு நமக்கு சீட் இருக்குது. ஸோ சீட் கெப்பாசிட்டி என்னன்னு போட்டிருந்தேன். ஸோ இங்கே ஒரு ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. அண்ட் லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டும் இங்கே இருக்குது. நல்லா இருக்குது. மிச்ச இடம்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. உங்களுக்கு கியர் பொசிஷன் கூட நல்லாயிருக்கு. ஸோ கால் வச்சா கால் வைக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இது கூட முட்டலை, உங்களுக்கு நல்லாவே ஹைட்டாக தான் இருக்குது. ஸோ டர்ன் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட்டு கூட எனக்கு அவ்வளோ தெரியல. ஆல்மோஸ்ட் 3/4 டேங்க் வந்து ஃபில் ஆகிருக்கு சிஎன்ஜி. வெயிட் எனக்கு தெரியல. ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு எனக்கு ஃபன்னாக இருக்குது. ஸோ 2 மோட்லேயும் நம்ம ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஓட்டும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்குது, நியூட்ரல் காமிக்குது. சிஎன்ஜி நம்ம இங்கே பார்க்க முடியுதுங்களா எவ்வளோ இருக்குது அப்படின்னு. சிஎன்ஜி வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் பாதிக்கிட்ட நமக்கு சிஎன்ஜி இருக்குது. சிஎன்ஜி ஃபில் பண்ணுற ஏரியா இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம சுவிட்ச் பண்ணோன்னா பெட்ரோலும் இருக்குது. பெட்ரோல்னால் பெட்ரோல் மோடு போகும். ஓகே, அந்த சிஎன்ஜினா சிஎன்ஜி மோட் போகுது. பெட்ரோல் எவ்வளோன்னு காட்டல, பட் அது 2 லிட்டர் நம்ம வந்து சிஎன்ஜி போட்டுக்கலாம். பெட்ரோல் எப்படின்னா பேக்கப் மாதிரி தான், நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ இதுதான் இன்ஜினோட சவுண்டு. இன்ஜின் நோட் சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பெரிய வைப்ரேஷன்லாம் எனக்கு தெரியல. நம்ம வந்து கியர் போடுறது pretty கீழே அப்பு, ஒரு டவுன் கீழே, அப்புறம் மீதி எல்லாம் மேலே. ஓகே, ஸோ நம்ம கியர் இண்டிகேஷன் நமக்கு காமிக்குது எவ்வளோன்னு. இதில் என்ன ஈஸியஸ்ட் பார்ட்டுன்னா நமக்கு கிளச்சை விட்டாலே ஈஸியாக போகுது. நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கல, கிளச்சை விட்டாலே போகுது. இப்போ செகண்ட் கியர் போட்டாச்சு. அவங்களுக்கு பொறுமையாகவே ஒவ்வொரு கியரில் காமிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் கியரில் இருக்கோம். அவ்வளோதான், 25லேயே சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்போ தேர்ட் கியர் போடுறோம். ஸோ தேர்ட் கியரில் குவைட்டாக இருக்குது. செகண்ட் கியரில் எடுக்க முடியுமா?
நம்ம செகண்ட் கியரில் தான் இப்போ நம்ம குறைச்சிருக்கோம். செகண்ட் கியரில் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாமா? செகண்ட் கியர்லேயே எடுக்க முடியுதுங்க. செகண்ட் கியர்லேயே ஃப்ரீயாக எடுக்க முடியுது. அடுத்தது தேர்ட் கியரு. இப்போ டிரைவிங்னா தேர்ட் கியரு, நம்ம நின்று எடுக்கிறதுக்கு செகண்ட் கியரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பவர் இருக்குது செகண்ட் கியரில். பிரேக்கிங் நல்லா இருக்குங்க, பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. வண்டி உட்கார்றதுக்கு எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு கேட்கலாம். ஏன்னா இதில் சிஎன்ஜி டேங்க்கு மேலே தான் நம்ம உட்கார்ற மாதிரி இருக்குது. ஸோ வண்டி உட்கார்றதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நான் கூட எனக்கு டவுட் இருந்தது, இதில் எப்படா சிஎன்ஜி டேங்க் மேலே உட்கார்ற மாதிரி இருக்குமே, கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குமோன்னு. எங்கே பாருங்கள், ரைடிங் ஸ்டாண்ட் கூட எனக்கு ரொம்ப கூலாக தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் பெருசாக சிரமம் தெரியல. மேபி இதை யூஸ் பண்ணுறவங்க சொல்லுங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு. எனக்கு ஆப்வியஸ்லி எனக்கு ஜாலியாக தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. வண்டி நல்லா ரிஃபைண்டாக இருக்குங்க. இன்ஜின்னு போனே ஒரு 30-40 தான் போயிட்டு இருக்கோம். இப்போ நல்லா ரிஃபைண்டாக இருக்குது. டக்குன்னு கியரை குறைச்சாச்சு, ஸ்மூத்தாக இருக்குது கியரு. டக்குன்னு கியரை வந்து நம்ம குறைக்க முடியுது. இப்போ வந்து செகண்டில் தான் நான் பாருங்கள் க்ரால் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கேயும் ஸ்டால் ஆகுதா நீங்களே சொல்லுங்கள்? ஸ்டால் ஆகலை. முக்கியமாக இன்ஜின் வந்து சிஎன்ஜியில் ஓட்டுறேன் அப்படின்ற எந்த ஃபீலுமே இல்லை. நார்மலாக சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 9.5 at 8000 RPM கொடுத்துருக்காங்க, அதுவும் 9 BH மேலே. இப்போ வண்டியில் நல்லா பவர் இருக்குது. பவர் டெலிவரி பார்த்தீங்கன்னா குயிக்காக தேர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே போய் ஓவர்டேக் பண்ண முடியுது. இங்கே பாருங்கள், ஃபோர்ஸில் வந்து அசால்ட் பண்ணது, ஃபோர்ஸில் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஃபோர்ஸில் நம்ம டவுன் பண்ணி கியரை குறைக்கல, ஃபோர்ஸ்லேயே இப்போ நம்ம டேக் ஆஃப் பண்ணோம், எடுத்துருச்சு, ஸ்டால்லாம் ஆகலை. சூப்பராக இருக்குது வண்டி. இப்போ நம்ம தேர்டில் போட்டு நம்ம தேர்ட்லேயே குறைச்சி இப்போ நம்ம எடுத்தோமா, ஸோ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 15 கிட்ட கீழே போயிட்டு தான் நம்ம திருப்பியும் ஸ்பீட் ஏறோம். அதுவும் 13லேயே நமக்கு ஸ்டால் ஆகலை. தேர்ட் கியர்லேயே நமக்கு லோவர் போயிட்டு அப்போர்ட் நம்ம வர முடியுது. பிக்கப்புமே நல்லா இருக்குங்க, பிக்கப் சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு வாட்டி இப்போ ஃபோர்த்தில் இருக்குமா, ஃபோர்த்தில் பாருங்கள் 13ல் இருக்கோம் நம்ம. லைட்டாக சவுண்டு, பட் இட் டேக்ஸ் பாருங்கள் எப்படி. ஃபோர்த்து கியரில் நான் கியரை கம்மி பண்ணல, பட் மேபி மைலேஜ் டிஃபர் ஆகலாம், நம்ம இது மாதிரி பண்ணக்கூடாது. பட் நம்ம இருந்தாலும் பாருங்கள், ஃபோர்த்து கியரில் நான் கம்மி பண்ணிவிட்டு பண்ணுறேன், அப்போயுமே வந்து இன்ஜின் ஸ்மூத்தாக எடுத்துக்கிச்சு. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. சரி, ஒரு கியர் கம்மி பண்ணுங்க, கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் டெலிவரி. ஹார்ன் தாங்க, இந்த ஹார்ன் என்ன ஹார்ன் தெரியல, கி அப்படின்னு. சூப்பராக இருக்குங்க வண்டி. அடுத்தது நம்ம சஸ்பென்ஷன். இது வரைக்கும் சஸ்பென்ஷன் வந்து எனக்கு பெருசாக ஹார்டாக எங்கேயுமே தட்டலை, நல்லா தான் இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம இன்னொரு இடத்துக்கு போவோம், நம்ம நேற்று பண்ண மாதிரி மோசமான ரோடையும் ட்ரை பண்ணிடுவோம். வண்டி ஃபோர்த்து கியரில் அப்படியே பட்டர் ஸ்மூத்தாக ஓடிக்கிட்டு நல்ல சஸ்பென்ஷன் வந்து சாஃப்ட்டுனா சாஃப்ட், அப்படி ஒரு சாஃப்டாக இருக்குது. நான் என்னடா டயர் ப்ரொஃபைல் குட்டியாக கொடுத்துருக்காங்களே, சஸ்பென்ஷன் ஐ டவுட்டட் இட், பட் சஸ்பென்ஷன் வந்து சாஃப்டாக இருக்குது. ஏன்னா ஒரு பாட்டோவில் ஏற்றி இறங்கணும், ஒன்றுமே தெரியல. இதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு என்னடா கொஞ்சம் ஏற்றி சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் நிஜமாக சொல்கிறேன், சஸ்பென்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் டிரைவிங் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. இது ஒரு ஸ்போர்ட்டி பைக் கிடையாது. ஸோ அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு ஸ்போர்ட்டி பைக் கிடையாது, ஒரு கம்யூட்டர் பைக்கு. ஸோ அந்த கம்யூட்டர் பைக்குக்கு என்ன தேவையோ
இப்போ பார்த்தீங்களா, உள்ளே விட்டு அது உள்ளே அந்தளவுக்கு டெப்த் இருந்தது. அதுக்குள்ளே போயிட்டே இருந்தால் கூட எனக்கு அந்த ஹார்டாக எங்கேயுமே அடிக்கலை, சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிச்சு. ஸோ ஐ லைக் த சஸ்பென்ஷன். நல்ல வேல்யூ ஃபார் ப்ரொபோர்ஷனில் இருக்குங்க இந்த வண்டி. ஸோ இதோட டாப் வேரியண்ட்டே உங்களுக்கு 1,37,700 கிட்ட நான் இங்கே போடுறேன் ப்ரைஸு. இந்த 3 வேரியண்ட் வருது. ஒன்று வந்து குண்டு பல்போட வருது, மிச்சம் எல்லாமே எல்இடி. இது எல்இடி வித் டிஸ்க் ஆப்ஷன். ஸோ இது வாங்குங்க, இந்த எல்இடி வித் டிஸ்க் ஆப்ஷனே போங்க. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன் 1,37,000 பெஸ்ட்டு வண்டிங்க. ஏன்னா பெட்ரோல் விற்கிற விலைக்கு முடியல. ஸோ டெய்லி வண்டி யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் பாருங்கள், பெட்ரோல் போட்டு முடியாது. ஸோ இது மாதிரி சிஎன்ஜி வண்டிகள் நிறையா வரணும். பஜாஜ் வந்து ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ், ஒரு நல்ல வண்டி கொண்டு வந்திருக்காங்க சிஎன்ஜியில். கண்டிப்பாக இந்த வண்டி சூப்பர் வண்டிங்க. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது, இந்த வண்டியோட ப்ரெசன்ஸே நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. 5th கியரில் போட்டு பிலோ 20லேருந்து நான் டேக் ஆஃப் பண்ணுறேன், அப்போயுமே எடுக்குதுங்க இந்த வண்டியை. நான் என்ன சொல்கிறது, 5th கியரில் போட்டு எடுக்கிறேன், அப்போயுமே எடுக்குது வண்டி. ஒரு ஸ்டால் இப்போ தான் ஆச்சு. ஸோ நான் 2nd கியரில் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன், அப்பயுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கான கொஞ்சம் அது பவர் கிடச்சிதுன்னா எடுத்துருது, ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சுன்னா ஸ்டால் ஆகுது. ஸோ ஸ்லோ டிராஃபிக்கில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட அது ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் க்ரால் ஆகிட்டு தான் இருக்குது. வண்டி வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆகலை, அதாவது 0க்கு போகலை. சார் நம்ம 3rd கியரில் பார்க்கலாம். 3rd கியர்லேயும் போகுது, பட் கொஞ்சம் வண்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகுது. ஸோ 2nd கியர் கரெக்டாகும். 2nd கியரில் நீங்கள் வந்து குறைச்ச ஸ்பீடில் எடுத்து ஏற்றலாம். 2nd கியருக்கு கரெக்டாகும். க்ரால் பண்ணுறதுக்கெலாம் 2nd கியர் கரெக்டாகும். இப்போ நம்ம ஒரு டைட் யூ டர்ன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா நிறைய இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும், டைட் யூ டர்ன் நம்மளால் பண்ண முடியுதுன்னு. இங்கே நம்ம டைட் யூ டர்ன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டால் ஆகலை, வண்டி வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணிச்சுங்க. ஐ திங்க் சிஎன்ஜியில் இதை ஒன்லி ஒன் வெஹிக்கிள் அவைலபிள் இந்த மார்க்கெட்டு. கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பைக் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பர் எஃபிஷியன்ட் பைக் வேணும் அப்படின்னா இந்த பைக் வாங்கலாம். அமேசிங் பைக்குங்க, அமேசிங் பைக்கு. கியர் மாற்றுறது கூட ஈஸியாக இருக்குது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க கியர் பாக்ஸு. நல்லா இருக்குது. வண்டியில் வைப்ரேஷன் வந்து பெருசாக எனக்கு தெரியல. ஈவன் நான் எல்லா கியர்லேயும் போட்டு அடின்னு அடிக்கிறேன், அப்போயுமே வண்டி வந்து சூப்பராக போகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏற்கனவே அந்த ஒரு பாயிண்ட் போயிருக்கோம். ஸோ ஒன்றுமே ஆகலை, அப்படியே நிற்கிது சிஎன்ஜி. நீ எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கோப்பா அப்படின்ற மாதிரி சிஎன்ஜி வெஹிக்கிள் இருக்குது. ஸோ அமேசிங் வெஹிக்கிள். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வண்டியை வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்ஜி வெஹிக்கிளை சொல்லலாம். மேக்ஸிமம் 3 kgன்றாங்க, பட் நம்ம 2 kg வரைக்கும் ப்ரெஷர் வந்தாலே பெரிய விஷயம். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் நமக்கு சிஎன்ஜி நமக்கு சில இடத்துல மட்டும்தான் கிடைக்கிது. சில பங்க்ஸில் மட்டும்தான் சிஎன்ஜி ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம தேடி போய் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நிறைய இடத்துல சிஎன்ஜி கிடைக்குது. அந்த அந்த விஷயந்தான். ஸோ சிஎன்ஜி எல்லா இடத்துலையும் கிடைக்குது அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் போய் ஃபில் பண்ணுறதுக்கு. பேக்கப்லாம் நமக்கு இருக்கவே இருக்குது பெட்ரோலு. ஸோ அந்த 2 லிட்டர் பெட்ரோலில் 60 கிலோமீட்டர் மைலேஜ் சொல்கிறாங்க. சிஎன்ஜியில் பொறுத்த வரைக்கும் 100 சொல்கிறாங்க, பட் 90 வச்சுக்கோங்களேன். 90 அதாவது பெர் கேஜியே 80 ருபீஸாக என்னமோ தான், 80 to 85 ருபீஸ் தான் பெர் கேஜி வருது. டிஃபர் ஆகலாங்க, சில இடத்துல 90 ருபீஸ் கூட இருக்கலாம். ஆனால் பெட்ரோலோட 1 லிட்டர் பெட்ரோலோட 1 kg சிஎன்ஜி வந்து ரொம்ப கம்மி தான்.
அதுக்கு 100 கிலோமீட்டர், 100 கூட வேணாம், ஒரு 90 கிலோமீட்டர் வந்தாலே பெரிய விஷயம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஹைப்ரிட் வெஹிக்கிள் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் சிட்டி யூசேஜுக்கு பெஸ்ட்டு. அண்ட் உங்கள் ஏரியாவில் சிஎன்ஜியோட அவைலபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. சென்னை மாதிரி சிட்டிஸில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஏன்னா நிறைய சிஎன்ஜி அவைலபிலிட்டி இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய சிஎன்ஜி கார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் நோ ப்ராப்ளம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவில் வந்து நம்ம ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் இதோட ஆக்சுவல் யூசேஜ் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். See you on next video. Until then, bye bye from Diwakar. Bye bye.